பாதை. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற மோசேயின் சட்டத்தை அன்பு என்னும் புதிய கட்டளையால் சீர்திருத்தம் செய்ய வந்த இயேசு மன்னிப்பு என்னும் உயரிய விழுமியத்தை தன் சீடர்களுக்கு கற்பித்தது மட்டும் அல்லாமல் அதே மன்னிப்பின் மகத்துவத்தை தன் வாழ்வின் அடிக்கல்லாக மாற்றுகின்றார். மன்னிப்பின் மூலம் இயேசு ஆறுதலை தருவது மட்டும் அல்லாமல் வாழ்வையும் தருகிறார். இயேசுவின் இம்மன்னிப்பை நாம் வாழ்வாக்க தவறியதன் விளைவுதான் பிரிவினைகளாகிய ஒற்றுமையின்மை, அண்ணன் தம்பி பகை, சொத்து பிரச்சனை, கணவன் மனைவி பிரிவு, குடிபோதை மற்றும் தற்கொலை போன்றவற்றை தூண்டி அர்த்தமற்ற வாழ்க்கையினை வாழச் செய்கின்றது. இப்பொழுது நாம் துவங்கும் கல்வாரி பயணம் இயேசுவின் மன்னிப்பு பயணம். வாருங்கள், இயேசுவின் இம்மன்னிப்பு பயணத்தில் நம் மனக்குழப்பங்களை தள்ளி வைத்துவிட்டு மனமாற்றத்தை பெற பங்கெடுப்போம். சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். வழிகளை சுமத்தி பரிகசித்தார். இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. முதல் நிலை, இயேசு சிலுவை மரணத்திற்கு தீர்ப்பிடப்படுகிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பிறரை குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள், அப்பொழுதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள் என்று மக்களுக்கு சொன்ன இயேசு இன்று அதே மக்களால் தீர்ப்பிடப்பட்டு கொடியதோர் பாவம் செய்த கள்வனைப் போல் செய்த குற்றம் என்ன என்று அறியாது மன்னிப்பு மறுக்கப்பட்டவராக நின்று கொண்டிருக்கிறார். சிந்தனை: நாம் வாழும் சமுதாயம் இன்று தீர்ப்பளிக்கும் சமுதாயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பங்களும் அதற்கு விலக்கல்ல. உறவுகளுக்கு தோள் கொடுத்து உயர்த்தி விடுவதை விட்டுவிட்டு கடந்து போன கசப்பான நிகழ்வுகளை நினைவில் வைத்து அவதூறு கூறி நாம் நம் வார்த்தைகளால் மற்றவருக்கு தீர்ப்பளித்து கொண்டுதான் இருக்கிறோம். ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் இது நாள் வரை வெறுத்து ஒதுக்கிய உறவுகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். தாளால் சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாலா துயரால் துடிக்க வைத்தார். தாளால் சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. இரண்டாம் நிலை, இயேசு சிலுவை சுமக்கிறார். இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, என்னிடம் வாருங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறி பிறரின் மனபாரங்களை சுமந்து மன அமைதியை கொடுத்த இயேசுவின் மீது மிகவும் பாரமான சிலுவை சுமத்தப்படுகின்றது. சிந்தனை: மன்னிப்பு கேட்பது என்பது ஒரு சாதாரண செயல் அல்ல, மாறாக அது மிகவும் சவாலான காரியம். பிறரிடம் எதுவும் எதிர்பார்க்காத ஒருவரால் மட்டுமே உண்மையான மன்னிப்பை வேண்ட முடியும். ஆனால் நாமோ நம்மிடம் மன்னிப்பு கேட்போரை எத்தனை முறை ஏளனம் செய்து உதாசீனப்படுத்தி அவர்கள் மீது அதிகமான பாரங்களை சுமத்தி இருப்போம். சிந்திப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எம்மிடம் மன்னிப்பு கேட்போரை முழு மனத்தோடு மன்னித்து ஏற்றுக்கொள்ள நல்ல மனதை தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். சிலுவையின் பலிவோடு மீண்டும் எழுந்தீர், தூயர்களின் நினைவோடு விழுந்தீர். சிலுவையின் பலிவோடு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். பாரம் அதிகம் சுமந்ததாலும் பலரிடம் அடி உதை பட்டதாலும் உண்ண உணவில்லாமல் தத்தளித்ததாலும் இயேசு முற்றிலுமாய் வலுவிழந்தவராய் இருக்கிறார். பாரம் அதிகமாய் இருப்பதால் தடுமாறி தன்னை சுமந்த தரணித்தாயின் மடியில் விழுகிறார் இயேசு. வீழ்வது அங்கு இயேசுதான். ஆனால் பாரம் மரச்சிலுவையால் அல்ல, மாறாக நம் தூய்மையற்ற எண்ணங்களும் செயல்களும் தான். சிந்தனை: தன் அளவற்ற அன்பால் இறைவன் மானிடரை படைத்தாலும் மனிதர்களாகிய நாமோ இன்று தடம் மாறித்தான் சென்று கொண்டிருக்கிறோம். பிறரை வீழ்த்தி வெற்றி காண்பதில் இரக்க குணம் இல்லாமல் சாதி என்னும் பெயரால் ஒரு குறிப்பிட்ட மனித இனத்திற்கு எத்துணை கொடுமைகளை நிகழ்த்தி அவர்களை வீழ்த்தி இருக்கிறோம். சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். அன்பு இறைவா, பிறரை இரக்கத்தோடு பார்க்கும் உம் கருணையை எமக்கு தந்தருளும். மானிடத்திற்கு எதிராக நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்து பிறர் துன்பங்களுக்காய் கண்ணீர் விடும் மனம் தந்தருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். தாங்கிடே உன்னா துயருற்றி உம்மை தாங்கிய அன்னை துயருற்றார். தாங்கிடே உன்னா துயருற்றி எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மரணத்திற்கு முழு மனதோடு தன்னையே கையளிக்கவிருக்கும் தம் மகனை தரிசனம் செய்கிறார் அன்னை மரியா. அன்று ஆலயத்தில் சிமியோன் உரைத்த நாள் முதல் இந்த நொடி தன் வாழ்வில் வரக்கூடாது என்று தினமும் ஜெபித்திருப்பாரோ, அந்த நொடி இப்போது வந்துவிட்டது. சந்திப்பில் தனது மனதை கடினப்படுத்தி கொண்டு கண்களில் நீர் ததும்ப வீர மரணம் ஏற்க போகும் தன் மகனுக்கு
வீர வணக்கம் செலுத்துகிறார் தன் சந்திப்பில். சிந்தனை: அன்னை மரியா அனுபவித்த அதே துயரத்தை தான் இன்று பல பெற்றோர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோரை புரிந்து கொள்ளாத சில மகன்களும் மகள்களும் இன்று வரையில் பெற்றோர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறனர். பெற்றோர் மனதை புண்படுத்துவதை காட்டிலும் வேறேதும் கொடிய செயல் உண்டோ? சிந்திப்போம். ஜெபம். அன்பு இறைவா, என் பெற்றோரை உதாசீனப்படுத்திய தருணங்களை எண்ணி மனம் வருந்துகின்றோம். எங்களுக்கு உயிர் கொடுத்தோருக்கு இறுதி வரை உண்மையாய் வாழும் மனப்பக்குவத்தை தந்தருளும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். மறுத்திட முடியா நிலையாலே சீமோன் வருத்தினார் தன்னை உம்மோடு. மறுத்திட முடியா நிலையாலே எனக்காக இறைவா, எனக்காக ஈடுபட வந்தீர், எனக்காக ஈடுபட வந்தீர், எனக்காக. ஐந்தாம் நிலை. இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். தளர்ந்த உடலால் இனியும் பாரத்தை சுமந்து செல்ல முடியவில்லை. எங்கிருந்தாவது உதவி கிடைக்குமா என்று இயேசுவின் இரத்தம் தோய்ந்த கண்கள் தேடுகின்றன. அந்த தேடல் வீண் போகவில்லை. துயரத்தில் தோள் சேர்த்து கொள்ள சிரேன் ஊரை சேர்ந்த சீமோன் வருகின்றார். பாரமான சிலுவையை தன் முதுகில் சுமந்து துயருறும் இயேசுவுக்கு ஆறுதலாக மாறுகின்றார். சிந்தனை: மறப்போம், மன்னிப்போம் என்று நாம் எத்தனை முறை கேள்விப்பட்டிருந்தாலும் மறத்தலும் எளிதல்ல, மன்னித்தலும் எளிதல்ல. மனமு வந்து மன்னிக்கும் பொழுது மன்னிப்பு பெற்றவரின் பார்வையில் மன்னிப்பளித்தவர் மனிதராக மாறுகின்றார். ஆகவே மன்னித்து வாழ்வதன் மூலமே இறையரசு என்னும் கனவு ஒவ்வொருவரின் வாழ்விலும் மெய்யாகின்றது. ஜெபம். அன்பு இறைவா, முழு மனதோடு பிறரை மன்னிப்பது எளிதல்ல என்று அறிகிறோம். மனமுவந்து பிறரை மன்னித்து ஏற்றுக்கொண்டு பிறர் சுமையை தாங்கும் இதயங்களாக வாழ அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். நிலையாய் பதிந்தது உம்பதனம், அன்பின் நிலையாய் மாதின் சிறு துணியில். நிலையாய் பதிந்தது உம்பதனம், எனக்காக இறைவா, எனக்காக ஈடுபட வந்தீர், எனக்காக ஈடுபட வந்தீர், எனக்காக. ஆறாம் நிலை. இயேசுவின் முகத்தை வெரோனிகா துடைக்கிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கரடுமுரடான பாதை இயேசுவை பலமுறை வீழ்த்தியது. முகம் துடைக்கக்கூட வழியில்லாததால் இயேசுவின் ஒளிர்ந்த முகம் முழுவதுமாக பொலிவிழந்தது. தூசி படர்ந்ததால் கண்கள் கூட தெரியாதவராய் இயேசு தத்தளித்த நிலையில் வீரமிக்க பெண்ணாய் வெரோனிகா களமிறங்குகிறார்.
வீரர்களையும் எதிர்த்து இயேசுவிடம் துணிச்சலாகச் சென்று அவரின் முகத்தை துடைக்கிறார். அப்பெண்ணின் இரக்கத்திற்கு பரிசாக இயேசு தன் உருவத்தையே அத்துணியில் பதிய வைக்கிறார். சிந்தனை: நம் வாழ்வில் சில மனிதர்களை பார்க்கவே கூடாது என்று நாம் பல நேரங்களில் எண்ணியதுண்டு. இவ்வாறு வெறுப்புகளை சம்பாதித்து நமக்கு என்னதான் பலன் கிடைக்கப் போகிறது? அதற்கு மாறாக அம்மனிதர்களை முழு மனதோடு மன்னித்து அவர்களை முற்றிலும் ஏற்றுக்கொண்டால் பொலிவு பெறுவது நம் வாழ்வுதானே. ஆக ஒருவரை மன்னிக்கும் பொழுதுதான் அவரை பற்றிய நம் எண்ணங்களும் தூய்மையடையும். ஜெபம். அன்பு இறைவா, நாங்கள் மன்னிக்க முடியாதவர்களாய் இருப்பவர்கள் உளமார்ந்து மன்னிக்க அருள் தாரும். ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். பலுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நீளத்தில் மறுமுறையும் ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததனால் இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறை கீழே விழுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிலுவையின் பாதை இப்பொழுது மிகவும் கடினமாகிவிட்டது. பலிபீடத்தை நெருங்க நெருங்க இயேசுவின் உடல் மடிந்து கொண்டுதான் இருக்கின்றது. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் கொடுமையாகிவிட்டது. இயேசுவின் கால்கள் முற்றிலும் தளர்ந்து விட்டன. அதன் விளைவாக இயேசு இரண்டாம் முறை வீழ்ச்சியை சந்திக்கிறார். தரையில் விழுந்து விடுகிறார். சிந்தனை: வாழ்வின் பல நேரங்களில் நாமும் இயேசுவைப் போல விழுந்துதான் ஆக வேண்டும். நம்மில் இருக்கும் தீய குணங்கள் நம்மை வீழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றன. இருப்பினும் எழுந்து நடந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். வீழ்ந்து கிடந்தால் எறும்பும் கேலி செய்யும், சிலந்தியும் நம்மை சிறைப்பிடிக்கும். இயேசுவை போல் அன்பு செய்து மன்னித்து வாழ்ந்தால்தான் எதையும் துணிச்சலோடு எதிர்கொள்ள முடியும். ஜெபம். இறைவா, என் பாவ வாழ்வு என்னை கீழே தள்ளும் பொழுது நான் எழுந்து முன்னோக்கி நகர அருள் புரிவீராக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீர். விழிநீர் பெருக்கிய மகளிருக்கு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. எட்டாம் நிலை. இயேசு எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். போதனை கேட்ட மனிதரும் பகைவர்களாக மாறிவிட்டனர். உடன் உண்டு குடித்த நண்பர்களும் ஓடிவிட்டனர். இருப்பினும் இயேசு கற்பித்த மனிதநேயம் சிலரிடம் அதிகமாகவே இருந்தது. இயேசுவின் அவல நிலையை கண்ட எருசலேம் பெண்கள் பலர் கண்ணீர் வடித்து அன்பை வெளிப்படுத்துகின்றனர். அவர்களது துயரத்தை பார்த்த இயேசு தன் துயரையும் பொருட்படுத்தாமல் ஆறுதல் கூறுகின்றார். எனக்காக அழ வேண்டாம், மாறாக
உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்கள். சிந்தனை: பிறருக்காக அழும்போது நாம் வடிக்கும் கண்ணீரும் ஆனந்தமே. எத்தனைதான் நாம் ஓடி ஓடி சம்பாதித்தாலும் நாளின் முடிவில் ஆறுதலாக பேச நம்மை சுற்றி ஆள்கள் இல்லை என்றால் எத்தனை சம்பாதித்து என்ன பயன்? நம் துயரினில் நம்மிடம் ஆறுதலாய் சில வார்த்தைகளை பேசும் நல் மனங்களை சம்பாதிப்போம். வாழ்வின் நிறைவை அதில் மட்டுமே பெற முடியும். ஜெபம்: இறைவா, மன்னிப்பில் மனங்களை சம்பாதிக்கும் வரத்தை எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமீன். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர், கால் ஊன்றி நடந்திடும் நிலை தளர்ந்தீர். மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தீர், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை கீழே வீழ்கிறார். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். இயேசுவின் பாதை முடிவை எட்டிவிட்டது. இனிமேலும் அவரால் நடக்க முடியாது. இறுதியில் அனைத்தையும் இழந்தவராய் இயேசு கீழே விழுகின்றார். 3ஆம் முறையாக பலரை கரம் கொடுத்து உயர்த்திய இயேசுவுக்கு இப்பொழுது கரம் கொடுக்க யாரும் இல்லை. அழுவதற்கு கூட பலம் இல்லாத தரையில் கொடூரமாய் சாய்கின்றார். சிந்தனை: இயேசு கீழே விழுந்தது போன்றுதான் இன்று பல அப்பாவி மக்கள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாடுகளுக்கு நடுவே இருக்கும் சிறு சிறு மனக்கசப்புகளால் இன்று எத்தனையோ மக்கள் போர், தீவிரவாதம் போன்ற இடர்களால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மானுடத்தை காட்டிலும் மொழி, மதம், ஜாதி, இனம் என்னும் வேற்றுமை சக்திகளின் மேல் நாம் கொண்ட மோகத்தால் இன்று மனிதரின் ஒற்றுமை வேறறுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றன. நாடுகளுக்கு நடுவே சமரசத்தை நிலைநாட்ட மன்னிப்பு மிகவும் அவசியமாக திகழ்கின்றன. ஜெபம்: இறைவா, வேற்றுமையை வேறறுக்க தயங்கிய தருணங்களுக்காக மன்னிப்பை வேண்டுகின்றோம். பிறரை மனிதநேயத்தோடு பார்க்கும் வரத்தை எமக்கு தருவீராக. ஆமேன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமேன். உடைகள் கலைந்திட உமை தந்தீர், இரத்த மடைகள் திறந்திட மெய்நொந்தீர். உடைகள் கலைந்திட உமை தந்தீர், எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை களைகிறார்கள். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். வீரர்கள் ஈவு இரக்கமின்றி இயேசுவின் ஆடையை பிடித்து இழுக்க அவர் தப்பிப்பதற்கு வழியின்றி பலரின் முன்னிலையில் தன் மானத்தையும் இழக்கின்றார். இவ்வுலகத்தையே தன் அழகால் போர்த்திய இறைவன் இப்பொழுது தன்னை காத்து கொள்ள ஆடை இல்லாமல் அவமானத்தின் சின்னமாக மற்றவர் ஏளனப்படுத்தும் விதம் நின்று கொண்டிருக்கிறார். சிந்தனை: அன்று இயேசுவுக்கு நடந்த கொடுமைதான் இன்று நம் சமுதாயத்தில் பல பெண்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தாயாக, தாரமாக, தங்கையாக, தோழியாக பார்க்க வேண்டிய பெண்ணியம்
இன்று மோகத்தின் சின்னமாக பார்க்கப்படுகிறது. குடும்பங்களில் தொடங்கி சமுதாயம் வரை பெண்களுக்கு நிகழ்த்தப்படும் பாலியல் கொடுமைகளுக்கு அளவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். சரிநிகர் சமுதாய மாற்றத்தை முன்னெடுக்காததற்காக பெண்ணினத்திடம் மன்னிப்பு கேட்பதுதான் நம் பாவத்திற்கு நாம் செய்யும் முதல் பரிகாரம். ஜெபம். இறைவா, பெண்ணினத்தை மதிக்கும் மனிதர்களாக நாங்கள் மாறிட வரமருளும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். பொங்கிய உதரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். இறையேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். மரண வாயிலில் மன்னிப்பு. சுமந்து வந்த சிலுவை மரம் இப்பொழுது படுக்கையாக மாற இயேசுவை வீரர்கள் சிலுவையோடு சேர்த்தபடி கொடிய ஆணிகளால் அறைகிறார்கள். நரம்புகள் கிழிந்து இரத்தம் மடையாய் பாய அதையும் பொருட்படுத்தாத இயேசு அந்த இன்னலிலும் தன்னை கொடுமைப்படுத்துவோரை மன்னிக்க வேண்டுமென உருக்கமாய் மன்றாடுகிறார். பலரை பல வேளைகளில் மன்னித்து பழகிய இயேசுவுக்கு மரண வேளையில் மன்னிப்பது எளிதாகத்தான் இருந்தது. சிந்தனை. இயேசுவை பொறுத்தமட்டில் தன்னை அன்பு செய்பவரை காட்டிலும் தன்னை வெறுப்போரை அன்பு செய்வதையே உன்னதமாக நினைத்தார். தம்மை அகழ்வாரை தாங்கும் நிலம் போலவும் முட்களிடத்தே பெய்யும் மழை போலவும் பாவிகளுக்கும் அடைக்கலம் தரும் வானம் போலவும் மனிதர்களாகிய நாமும் பிறரை மன்னித்து வாழ அழைக்க பெற்றிருக்கிறோம். ஜெபம். இறைவா, எங்களுக்கு துன்பம் இழைத்தோரை மன்னிக்கவும் அவர்கள் வாழ்வு வளம் பெற ஜெபிக்கவும் அருள் தாரும். ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். நெஞ்சத்தில் மன்னனை நாடுவேன், இன்பத்தினோக்கே இயேசுவே, உன்னின் புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன். அன்புக்கு பாடல் பாடுவேன், நெஞ்சத்தில் மன்னனை நாடுவேன், இன்பத்தினோக்கே இயேசுவே, உன்னின் புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன். வேதனையாயிரம் நான் அடைந்தேன், அந்த வேளையில் ஒன்று கொண்டே தெளிந்தேன். வேதனையாயிரம் நான் அடைந்தேன், அந்த வேளையில் ஒன்று கொண்டே தெளிந்தேன். உயிரின் வார்த்தையே எந்தன் உள்ளத்தில் வாழுவே, உயிரின் வார்த்தையே எந்தன் உள்ளத்தில் வாழுவே. உன்னாமம் பாடுகையில் என்னாவும் இனித்திடுமே,
அன்புக்கு பாடல் பாடுவேன், நெஞ்சத்தில் மன்னனை நாடுவேன். இன்பத்தினோற்றே இயேசுவே, உன்னின் புகழ் பாடி மகிழ்ந்திடுவேன். 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். அனைவரும் எழுந்து நின்று அமைதியில் நம்முடைய பாவங்களால் அவரை சிலுவையில் அறையப்பட்ட அந்த தருணத்திற்காக மனமொருந்தி மன்னிப்பு கேட்போம். இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். சிலுவையில் 3 மணி நேரம் கொடும் துயரத்தை அனுபவித்த இயேசு தனது இறுதி மூச்சை விடும் வரையில் இகழப்படுகின்றார். மனம் மாறிய கள்வனுக்கு தன் பேரின்ப வீட்டில் இடம், உலகத்து மாந்தருக்கு தன் தாயின் அரவணைப்பு, தன்னிடம் இருப்பவற்றை பரிசாக கொடுக்கிறார். அனைத்தும் நிறைவேறியது என்று அறிந்ததும் தன் இறுதி மூச்சை தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு துயில் கொள்கிறார் இயேசு. சிந்தனை: தன் நண்பனுக்காய் உயிர் விடுவதைக் காட்டிலும் உயர்வானது எதுவும் இல்லை என்று கூறிய இறைவன் தன்னை பகையாக பார்த்த ஒவ்வொரு நண்பனுக்காகவும் உயிர் விடுகின்றார். நாம் எப்பொழுது பணம், புகழ், செல்வாக்கு, கௌரவம், ஆணவம், பிரிவினை போன்றவற்றிற்கு இறங்குகிறோமோ அப்பொழுது பலரின் புதிய வாழ்வின் தொடக்கமாக நாம் மாறுகின்றோம். எப்பொழுது நமது சுயநலம் முற்றுப்புள்ளி பெறுகின்றதோ அப்பொழுது பொதுநலம் என்னும் புதிய வாக்கியம் துவங்குகிறது. ஜெபம். இறைவா, எம் வாழ்வை நாங்கள் பிறருக்காக இழக்கவும் பிறர் நலத்தில் மகிழ்வு காணவும் வரமளித்தருளும். ஆமன். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். உயருற்று துடித்தாள் உள்ளம் நொந்து, அன்னை உயிரற்ற உடலின் மடி சுமந்து. துயருற்று துடித்தாள் உள்ளம் நொந்து, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 13ஆம் நிலை. இயேசுவின் உடல் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறது. இறை இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். கண்ணுக்கு கண்ணாய் பார்த்து பார்த்து வளர்த்த ஒரே மகனை பறிகொடுத்துவிட்டு சிலுவையின் நிழலிலே தஞ்சம் கொண்ட அன்னை மரியாவுக்கு இறுதியில் இயேசுவின் உடலை மடியில் ஏந்தும் பாக்கியம் கிடைக்கின்றது. தன்னை முதலில் அம்மா என்று அழைத்த அந்த உன்னத தலைமகனை தொலைத்துவிட்டோம் என்று அமைதி இழந்து அழுகின்றார் அன்னை மரியா. சிந்தனை: தாய்மை உள்ளம் என்பது எதையும் ஏற்றுக்கொள்ளும் உள்ளம். பெற்று வளர்த்தெடுத்த பிள்ளைகள் எப்பேற்பட்ட கொடிய மிகவும் மோசமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இறுதியில் அவர்களுக்காக ஏங்கும் ஒரே உள்ளம் உண்டு என்றால் அது தாயுள்ளம்தான். தாயுள்ளத்திற்காகத்தான் எப்படிப்பட்ட உள்ளத்தையும் தன் உயிருக்கும் மேலாக மதித்து ஏற்றுக்கொள்ளும் திறனும் தைரியமும் உண்டு. சற்று சிந்திப்போம். நாம் உண்மையில் தாயுள்ளம் கொண்டவர்களாம்? ஜெபம். அன்பு இறைவா, அளவற்ற தாயன்பு நிறைந்த உள்ளத்தைப் போல எங்கள் உள்ளங்களும் மாற அருள் புரிவீராக. ஆமேன்.
எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு நீரடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் போதியப்பட்டு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக இடர்பட வந்தீர். எனக்காக. 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கின்றார்கள். இறை இயேசுவை உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஏனெனில் புனித பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டீர். அனைத்தும் நிறைவேறிய நிலையில் இயேசுவின் காயப்பட்ட உடல் அடக்கத்திற்கு தயார் செய்யப்படுகின்றது. பிறப்பு முதல் இறப்பு வரை தனக்காக ஒன்றும் சேர்த்து கொள்ளாத இயேசுவுக்கு கல்லறை மட்டும்தான் மிஞ்சியது. அதுவும் மாற்றானின் தயவின் மூலம் சுற்றி இருந்தவர்கள் கண்ணீர் மல்க பிரியாவிடை கொடுக்க, சீடர்கள் குற்ற உணர்வில் நிறைந்திருக்க, பல மனிதர்கள் குழப்பத்தோடு ஏமாந்திருக்க, இயேசு என்னும் சகாப்தம் பிரியாவிடை பெற கல்லறை மூடப்படுகின்றது. சிந்தனை. மனிதர்களாக நாம் வாழும் வாழ்வு என்பது மிக குறைவான நாட்களை கொண்டது. நாம் பிறந்த பின் வாழ்வில் பயணிக்கும் ஒவ்வொரு நாளுமே பெரும்பாலும் மரணத்தை நோக்கிய பயணமாகத்தான் இருக்கின்றன. இவற்றிற்கு இடைப்பட்ட நாட்களில் கல்வி, வேலைவாய்ப்பு, செல்வம், பொருள் தேவைகள் என்றவற்றிற்கு அதிகமான நேரங்கள் செலவிடப்படுகின்றன. பலருக்கு இறுதி வரை இதுவே கால அட்டவணையாகவும் மாறிவிடுகின்றது. இறுதியில் வாழ்வு என்ன என்பதை சிந்தித்து பார்க்கும்போது ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது. ஆம், பிற்காலத்தில் எண்ணி புலம்புவதை விட வாழும் நாட்களில் உறவுகளோடு வாழ்ந்தால் கல்லறையிலாவது நிம்மதி கிடைக்கும். ஜெபம். இறைவா, நீர் கொடையாய் கொடுத்த வாழ்வின் அருமையை புரிந்து கொண்டு நாங்கள் நிறைவாழ்வை நோக்கிய பாதையில் பயணிக்க அருள் பொழிவீராக. ஆமென். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும். இறந்த நம்பிக்கையாளர்களின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். உடலும் மனமும் அறிவும் ஒன்று சேர்ந்து உம்மை எதிர்த்ததையா. உடலும் மனமும் அறிவும் ஒன்று சேர்ந்து உம்மை எதிர்த்ததையா. தேவ வாக்கின் வழியே மனம் பன்முறை அறிந்தும் வெறுத்ததையா. பாவ சேற்றை வாழ்வில் எம் வாழ்வை கொண்டு நிறைந்ததையா. கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். அனைவரும் அமர்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 6ஆம் வெள்ளி திருப்பலியில் இணைந்திருக்கின்ற நாம் இறைவனுடைய ஆசிரை வேண்டி திருப்பலியில் இறைவேண்டல் தொடர்ந்து செய்வோம்.
தொடர்ந்து திருப்பலியில் நம்முடைய தலைமை ஆலய வளர்ச்சி பணிகளுக்காகவும் நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் சிறப்பு கருத்துக்களுக்காகவும் கூடி ஜெபிக்கும் அனைவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இறைவனிடம் இறைவேண்டல் செய்வோம். மேலும் இத்திருப்பலியில் மார்சலின், குணசேகரன், லியோ ஜாய்ஸ், மிது நாண்டோ இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஜூலியா மேரி, நிக்சன், பிராங்க்லின் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ரெக்ஸலின், பரிமலா, ஜெசிந்தா, சீரோன்மணி குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், கவிதா மேரி, ஹரிசங்கர், ஆதன் மிக்கல், ஆரன் மிக்கல் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், செல்லதுரை செல்வி இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ரொனால்ட் அஜித் இவருடைய வேண்டுதல் பலி நிறைவேற வேண்டியும், ஜோசப், மோனிகம்மாள், ஜோசப் சேவியர் இவருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், லாசர், மேத்தா, கிறிஸ்டினா, லியோ குடும்பத்தினர் வேண்டுதல் பலியாகவும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆந்தோனி ராயன் தேர்வில் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டுதல் பலியாகவும், இஸ்ரேல் ஈரான் போர் முடிவுக்கு வரவும் உலக அமைதிக்காகவும் எல்லா நாடுகளின் பாதுகாப்பிற்காகவும் தமிழ் மக்களின் பாதுகாப்பிற்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. கிளாரா மேரி இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், மரியதாஸ் அருமை செல்வியுடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், ஜானிஸ் 10ஆம் வகுப்பு தேர்வு நல்ல முறையில் எழுதி அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெறவும், ஆரோக்கியராஜ், ஜோஸ்பின் பிரிந்த குடும்பம் ஒன்று சேர வேண்டுதல் பலியாகவும், அன்னமேரி இவருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், ராஜ் 9ஆம் நாள் நினைவு தினத்திலே அவருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும் இறைவன் வான்வீட்டில் அவருக்கு தேவையான நிலையான இலைப்பாறுதலை தர வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. லூதுசாமி, ஜோஸ்பின், ரீட்டா, குழந்தைராஜ் மற்றும் குடும்பத்தில் மரித்த எல்லாருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மரிய இக்னேஷியஸ், ஜெரோம், செல்வி, ஜோஸ்பின் குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவருடைய குடும்ப கருத்துக்கள் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அனிதா டெட் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு இறைவனுக்கு நன்றி கூறி பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். அரசு வேலை கிடைக்கவும் மோனிஷ், லக்ஷிதா, அனிதா, குமார் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவர் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், வயலட், ஜேக்கப் குடும்பத்தினருக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், ஜோசப், போஸ்கோ, ரோசரி, லாஸ் யூஸ் சேவியருடைய ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும், சவுந்தரம், ஏசையா, ஜெயந்தி, லில்லியுடைய ஆண்மை இலைப்பாட்சிக்காகவும், ராஜாமணி, மேரி, கனகம், ராஜம், ரூபன், நிதிஷா, ரூபி, அஜின்ராஜ், ஜோனா, கிறிஸ்ட் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், எபி, நெல்சி, ராஃபேல், கப்ரியேல், மைக்கேல் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் வேண்டுதல் பலியாகவும், ஏஞ்சலின், பீட்டர், பெர்னார்ட் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் வேண்டுதல் பலியாகவும் ஒப்புக் கொடுக்கின்றனர். ராஜன், ரெனிட்டா, ஜான் போஸ்கோ இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். சார்ல்ஸ், பீட்டர், பவுலி, நிர்மலா, பிராங்க்லின் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். விமலா இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஸ்ருதி இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். லில்லி, தெரேசா, பாலசாமி, ரீட்டா, கார்மேலா, டேனியல், தாமஸ் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், சின்னப்பன், அருள்மேரி இவருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், குரூஸ், ஹெர்மஸ், அந்தோனி, முத்து, ரோனிக்கம் இவருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. போஸ்கோ இவருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், ஃபிலோமினா, ஆரோக்கியதாஸ், ஜோசப், பிரகாசம், சாலமன், சக்கரவர்த்தி இவருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், சீதா, ரத்தினம் இவருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், அமலநாதன், உத்திரியமேரி மகன் ஏசுராஜ் உடல்நலம் பெறவும், லூர்து மேரி, மோகன் மகன் ஷியாம் குமார், பவித்ரா குழந்தை பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்க வேண்டி வேண்டுதல் பலியாகவும், கமலிக்கு திருமணம் வரம் அமைய வேண்டியும், நிர்மலா, பாக்கியராஜ் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். குழந்தை மேரி நினைவு திருப்பலி நினைவு நாள் இந்த நாளில் அவருடைய ஆண்மிலை பாட்சிக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சந்தோஷ், டயானா இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். டாக்டர் அந்தோனி ராஜா, தேவசகாயம், அற்புதசாமி, வேதியருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், வர்கீஸ், திவ்யநாதன் இன்று தனது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற வேளையில் இறைவன் இவர்கள் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வாதத்தோடு அருள்வலத்தோடு இறைவன் வழிநடத்த வேண்டியும், அமிர்தராஜ், வின்சென்ட், பாஸ்கர், சிறி, ஆரோக்கிய ராஜருடைய ஆண்மிலை பாட்சிக்காகவும், கீதா 59வது பிறந்தநாளை இன்று சிறப்பிக்கின்ற வேளையில் இறைவன் இவர்களுக்கு கடந்த ஆண்டு முழுவதும் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் இவருடைய குடும்ப கருத்துக்கள் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அமலிராணி, சாந்தி இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் கிடைக்க வேண்டியும், ஞானசீலி, வனிதா, ஜோனு, டியோ, தேவ் இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், தியானா, வர்ஷா இவர்களுக்கு நல்ல உடல் சுகத்திற்காகவும், வம்சிகா, ரேச்சல் நல்ல உடல் சுகத்திற்காகவும் நல்ல முறையில் படிக்கவும் குடும்ப நலனத்திற்காகவும் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மார்டின், ஜோசப், எஸ்டர், அனிதா இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேற வேண்டியும்,
சீதா ராஜு குடும்ப அமைதி வேண்டியும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் ஜஸ்டின் ஸ்டெல்லா டாஃப்னி அண்ட் ட்ரியா இவர்களுக்கு நல்ல உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அந்தோனி வஸ்தியன் மரிய கண்ணம்மாள் சந்தன சிலுவை அற்புதம்மாள் விக்டர் மனோகர் இவருடைய ஆண் மேலைப்பாட்சிக்காகவும் சலத் மேரி நல்ல உடல் சுகம் பெற வேண்டியும் ஜான்சன் ஜெயமணி வீடு கட்டி முடிக்கவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். சாட்டல் ஸ்மோட்பா 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெறவும் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். KJ ஆண்டனி தங்கராஜனுடைய ஆண்மேலை பாட்சிக்காகவும் RKN பள்ளி மாணவர்கள் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நல்ல முறையில் எழுதிய தேர்வுகளிலும் எழுதி கொண்டிருக்கின்ற தேர்வுகளிலும் அதிக மதிப்பெண்களோடு 100% வெற்றி பெற வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ராபின் ஷீபா இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் பிரேம் லாவண்யா இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் சால்வியூஸ் மரீனா இவர்களுக்கு நல்லதொரு வேலை கிடைக்க வேண்டியும் மெர்லின் மரீனா சுகப்பிரசவம் வேண்டியும் வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றனர். ஜான் இருதயராஜ் ஜெர்மின் அக்ஷய் கெரன்ஷா இவர்களுக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றனர். ஹென்சன் ஷர்மிலா இவர்களுக்கு குடும்பத்திற்கும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் யாரும் நிர்ணய ஆன்மாக்களுடைய ஆண்மேலை பாட்சிக்கும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இத்திருப்பலியில் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவிகளுக்காக திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஹேமாவதி சோபனா தனுஷி கோட்டீஸ்வரி கீர்த்தனா ஜான்சி மோனிஷா ஜீவிதா ஆயிஷா சித்திகா டில்லி ராணி சகானா சஞ்சனா ஷாலினி சாதனா பூஜா நிஷா கிருத்திகா ஷாலினி அஞ்சனா தீன சௌந்தரி பத்மா பவித்ரா யோகலட்சுமி ரூபிகா சகானா கீர்த்திகா தர்ஷினி அபிநயா எலிசபெத் வினோதினி ஸ்வேதா ஸ்ரீமதி ஆராதனா நிஹாரிகா ராகவி யாசினி தேஜஸ்வினி பவானி தனுஷி ஷாலினி ஸ்ரீலோகா ஸ்ருத்திகா பிரியதர்ஷினி டாஃப்னி ஆராதனா துஷிதா கனிஷ்கா கீர்த்தனா சஞ்சனா சாதனா யோகா இவருடைய அனைவரும் எழுதி கொண்டிருக்கும் 10ஆம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெற வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இத்திருப்பலியில் ஃபிலோமினால் இவர்கள் நல்ல உடல் சுகம் வேண்டியும் ஜான்சன் சோஃபியா இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டியும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இத்திருப்பலியில் நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் எனக்காக ஜெபியுங்கள் என்று நம்மிடம் கேட்ட அனைவரின் கருத்துக்களையும் ஒப்புக் கொடுத்து பலியில் இணைவோம், இறை ஆசிரை பெறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்வில் பங்கு பெறுக தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களை நினைப்போம். தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களில் இருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றார் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை சொற்றொடர்கள் 10 முதல் 13 முடிய. எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள், ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை முழுகடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. பல்லவி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் மேல் கல்லெறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கின்றேன். அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயலுக்காக அல்ல, இறைவனை பழித்துவதற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்து உணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு இயேசு அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நான் 9ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது விடுதியில், அப்பொழுது எனக்கு களப்பணியாளராக, அதாவது ரீஜன் சொல்லுவாங்க, பிரதர் ஒருத்தர் இருந்தாங்க, சகோதரர். அவர் தான் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு முழுவதும் எங்கள் மீது அவர் அதிகமாக அன்பு வைத்தார். எங்களை அடித்ததே கிடையாது. விடுமுறைக்கு முன்பாக, ஆண்டு தேர்வுக்கு முன்பாக ஒரு 2 மாதத்திற்கு முன்பு ஞாயிற்றுக்கிழமை 6 மணி வரைக்கும் தூங்குறதுக்கு டைம் கொடுப்பாங்க. நாங்கள் 6 மணிக்கு மேலேயும் தூங்கிட்டு வழக்கமாக பண்ணுற மாரி போயிட்டு குளித்து விட்டு தாமதமாக, அதாவது 6:30 மணிக்கு ஸ்டடி படிப்பறைக்கு வர வேண்டும். நாங்கள் எல்லாம் லேட்டாக, பிரதரும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக நாங்கள் வந்து கொண்டிருந்தோம். பார்த்தா கதவு மூடிட்டு இருக்கு. அப்போ எல்லாருமே வெளியில் நிற்க வச்சுட்டாங்க. இருக்கிற 60 பசங்களையும் வெளியே நிற்க வச்சுட்டு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஸ்டடியால் இருக்காப்புல. மற்ற எல்லாம் வெளியில் நின்றுட்டுருக்கோம். டவல், லுங்கி, சோப்பு, ப்ரஷ்ஷு கையில் அப்படியே இருக்குது. பெரிய குச்சி ஒன்று கொண்டு வந்துட்டு 60 பேரையும் அடித்தார். எல்லாரையும் அந்த 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th படிக்கிறது பாராபட்சமே பார்க்காம ரைட்டில் ஒன்று லெஃப்டில் ஒன்று அடி வாங்கினோம். அப்பொழுது 12ஆம் வகுப்பு மாணவர்களும் அடி வாங்கினாங்க. எதிரில் கேர்ள்ஸ் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதில் 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவர் பிரதர் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் பார்த்து சிரிச்சிட்டாங்க அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துடுச்சு. அதனால் அவர் போயிட்டு அங்கே பின்னாடி ஃபுல்லாக காடு, மோட்டர் ரூம்லாம் இருக்கும், போயிட்டார். கோச்சிக்குன்னு போயிட்டார். ஆள் காலைல சாப்பிட வரல, மதியானம் சாப்பிட வரல. ஸோ அதுக்கப்புறம் பிரதர் அவர் பையன் எங்கேயோ போயிட்டாப்புல, வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு அவர்கிட்ட சொல்கிறோம். உடனே அவங்க அப்பா கால் பண்ணி வர வைக்கிறாங்க. அவங்க அப்பா கரெக்டாக உள்ளே நுழையிறாங்க. பிரதர் இந்த ஸ்டடி ஹால்லேருந்து பார்க்குறாங்க. நாங்கள் போய் சொல்கிறோம், இப்போ அவங்க அப்பா வந்திருக்காரு. அந்த டைம்லாம் அந்த பையன் பின்னாடி மோட்டர் ரூமில் இருக்கான், நான் அங்கேருந்து வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சு நின்றுக்கிறாப்புல. அப்போ தொடர்ந்து தந்தை தன் மகனை நோக்கி செல்கிறார். கோவமாக போகிறாரு. கோவமாக போனால் என்ன பண்ணுவாங்க? அடிக்கிறாங்க. அந்த கோவத்தோடு அவர் போகிறாரு. பிரதர் இங்கேருந்து பார்க்குறாரு. போயிட்டு எங்கே அடிச்சிட போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் குறுக்க ஓடி போயிட்டு அவரை அப்பா நில்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே இவர் பக்கம் திரும்பி அவருடைய தோள் பட்டையில் ஒரு 4-5 அடி, அதாவது 2 கையை பிடிச்சி இப்படி 2 முறை கொடுத்துட்டாரு. அடி வாங்கும்போதும் சிரிச்சுட்டே வாங்குறாரு.
அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து அவரை விலக்கி விட்டோம். அப்போ அதை பார்க்கும் பொழுது அவர் அடி வாங்கிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என் பையனையே அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பையன் மேலே கோபம் கிடையாது, அடித்த பிரதர் மேலே தான் அவர் கோபம். அப்போ தான் அவர் புரிஞ்சுக்கினார் என்ன தான் அவர் அடிக்க வந்தார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பிரதரான கேட்டேன், பிரதர் உங்களுக்கு கோபம் வரலையா, அடிக்கும்போது கூட திருப்பி அடிக்காமல் அடி வாங்கினீங்களே அப்படின்னு. இதனால் என்ன ஆக போகுது, நீங்கள் தப்பு செஞ்சாலும் நான் அடித்தேன், நான் தப்பு செஞ்சாலும் அவர் என்ன அடித்தார். அந்தமாரி அவர் சிரிச்சுக்கிட்டே அவர் அழகாக மன்னித்து விட்டார். பெருசாக அதை எடுத்துக்கல. ஆனால் அந்த நிகழ்வை நான் பார்க்கும் பொழுது எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வருதுன்னா, இன்றைய வாசகங்கள் தான். நன்மை செய்தால் நமக்கு வரும் பயன் என்ன, நன்மை செய்தால் நமக்கு வரும் பயன் என்ன. நன்மை செய்யும் பொழுது நமக்கு எப்போவுமே பிரச்சனை தான் வரும், ஆபத்து தான் வரும், விபத்து தான் வரும், ஒரே சோதனை துன்பம், ஏண்டா இதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணம் தான் வரும். அந்த நிகழ்வை நான் பார்க்கும் பொழுது அதுதான் எனக்கு வந்தது. நன்மை செய்தால் நமக்கு வரும் பயன் என்ன, அதை தான் நாம் இன்றைய வாசகங்களில் வாசிக்கின்றோம். ஆண்டவர் எப்பவுமே நன்மை செய்தார், அவர் என்றைக்குமே தவறு செய்யலை. அவர் செய்த ஒரே தவறு என்ன, அன்பு செய்வது. அதுக்கப்புறம் நல்ல விஷயங்களை செஞ்சது தான் அவர் பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் அவர் என்ன பண்ணாங்க, கல்லெறிய தயாராக இருக்கின்றார்கள். ஆக இந்த இடத்தில் நான் எடுத்துக்கொள்ள போகும் வார்த்தை, அவர்கள் அவரை எறிவதற்கு கற்களை எடுத்தார்கள். கற்களை எடுத்தார்கள். அது வெறும் கற்கள் மட்டும் கிடையாது. ஏன் அவர்கள் கற்களை எடுத்தார்கள், அந்த கற்களை அவர் மேல் வீசுவதற்கு, அவர் உடலை புண்ணாக்குவதற்காக அல்ல. அவர்கள் எடுத்த கற்கள் பழிப்புரைகள். அவர்கள் எடுத்த கற்கள் அல்ல, பழிப்புரைகள், பழிகள், வீண் பழிப்புரை, அவதூறு, பொய்யான செய்திகளை ஆண்டவர் இயேசுவின் மீது சுமத்த அவர்கள் திட்டமிட்டார்கள். அவரை வீழ்த்த வேண்டும், அவரை பைத்தியக்காரனாக காமிக்க வேண்டும், அவர் பேய் அந்த உதவியால் இதையெல்லாம் செய்கிறார் என்று அவர் மீது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துவதன் அந்த ஒரு விளைவுதான் அவர்கள் கற்களை எடுக்கின்றார்கள். இந்த கற்கள் எடுக்கும் பழக்கமானது நம்முடைய விவிலியத்தில் இருக்கின்றது. நாம் இந்த லேவியர் புத்தகத்தை வாசிக்கும் பொழுது லேவியர் அதிகாரம் 25 இறை வார்த்தை 16 பார்க்கிறோம். எப்பொழுது இறை மக்களும் சரி இந்த சபையினரும் கல் எடுப்பார்கள் என்றால், ஒருவரை கொலை செய்ய அவர்கள் முன்னே வருவார்கள் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரின் திருப்பெயரை ஒருவர் இகழ்போது, அவரை இழிவுபடுத்தும் பொழுது ஒருவர் கொலை செய்யப்பட வேண்டும். எப்பொழுது யார் ஒருவர் ஆண்டவரின் திருப்பெயரை அந்த இழிவுபடுத்துகின்றாரோ அவர் கொலை செய்யப்பட வேண்டும். சபையினர் கல்லால் அவர்களை எரிந்து கொள்வார்கள். இதுதான் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக இங்கும் ஆண்டவர் இயேசு கடவுளை இழிவாக பேசிவிட்டார், பழித்துரைவிட்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஆண்டவர் மீது வைத்து அவரை கல்லால் எறிய இவர்கள் தயாராகின்றார்கள். அப்படி என்ன ஆண்டவர் இயேசு செய்து விட்டார்? எதற்காக அவர்கள் கல் எறிந்தார்கள்? எதற்காக கல் எடுத்தாங்க? போகிற இடத்துக்கெல்லாம் வராங்க அப்படின்னு கிடையாது. நானே இறைமகன் என்று அவர் சொல்கிறார். வரவிருக்கின்ற மெசியா யாரு? நான் தான். இந்த இடத்துல இப்போ நான் சொன்னது நீங்கள் கேட்டுப்பீங்களா? இந்த இடத்துல ஃபாதர் மதன் பாபு நான் தான் மெசியா அப்படின்னு சொன்னால் ஏற்றுப்பீங்களா மாட்டிங்களா? ஏன் எதுக்கு தெரியுங்களா? இந்த மதன் பாபு யாருன்னு தெரியும். இதோ பக்கத்தில் தச்சூர்லேருந்து வராப்புல, ஒரு வருஷமாக பார்க்குறோம். இவர் எப்படி என்ன பேசுவார், என்ன பண்ணுவார், இவரெலாம் மெசியாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு மனநிலை கூட இருந்து பார்த்து பழகியவர்களுக்கு அவரை இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை, அவர்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ ஆண்டவர் இயேசு நானே உண்மையான இறைமகன், நானே மெசியா, கடவுளால் அனுப்பப்பட்டவர் நான் என்று அவர்களுக்கு நிரூபிக்க முயற்சிக்கின்றார். அதையும் அவர் தெளிவுபடுத்துகின்றார். இங்கு இந்த இரு இடங்களில் 2 முறை ஆண்டவர் இயேசு 2 அந்த ஒரு வார்த்தைகளால் தான் தான் அந்த இறைமகன், தான் தான் அனுப்பப்பட்டவர் என்பதை தெளிவுபடுத்துகின்றார். அவருடைய குற்றச்சாட்டு என்ன என்பது பார்க்கும் பொழுது, அவர்கள் நீ உன்னையே கடவுள் என்று கூறுகின்றாய். அதுதான் யோவான் 10:33 அவங்க அழகாக சொல்வாங்க. 2வது
நீ உன்னையே கடவுள் என்று நீ சொல்கின்றாய். அதுதான் அவர்கள் வைக்கின்ற மிகப்பெரிய குற்றச்சாட்டு. ஆண்டவர் இயேசு அதற்கும் அழகாக பதில் கூறுகின்றார், வாதிடுகின்றார். ஆண்டவருடைய அந்த வாதத்தை நாம் 2 விதங்களில் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வாதம் என்று சொல்லும் பொழுது இயேசுவினுடைய முதல் வாதம் திருப்பாடல் 82:6 82:6 சொல்கிற வார்த்தை தான் இந்த நற்செய்தியில் அவர் பயன்படுத்தியிருப்பார். நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் உன்னதரின் புதல்வர்கள். மறைநூல் வாக்கை மையமாக வைத்து அவர் அவர்களுக்கு எடுத்து காட்டுகின்றார். இந்த இறைவார்த்தையானது திருப்பாடல் 82:6 குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் தெய்வங்கள், நீங்கள் உன்னதரின் புதல்வர்கள் என்று கூறுகின்றார். யார் இந்த தெய்வங்கள் புதல்வர்கள் சொல்லும் பொழுது ஒரு மனித நிலையில் இருப்பவர்கள். திருப்பாடல் ஆசிரியர் யாரை சொல்றார் அப்படின்னா, நீதி தலைவர்களை தெய்வங்களாக சித்தரிக்கின்றார். எப்பொழுது இந்த மனிதர்கள், இந்த நீதி தலைவர்கள் தெய்வங்களாக, கடவுளாக, மானிடரின் அந்த புதல்வர்களாக மாறுகின்றார்கள், உன்னதரின் புதல்வராக மாறுகிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவர்கள் ஏழை எளியோருக்கு நீதி வழங்கும் பொழுது, ஏழை எளியோருக்கு அந்த நீதி வழங்கும் பொழுது, எல்லாரையும் இறைவனுடைய பார்வையில் வழி நடத்தி செல்லும் பொழுது அவர்கள் தெய்வங்களாக மாறுகின்றார்கள் என்று அவருடைய கூற்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா, விடுதலை பயணம் அதிகாரம் 21 இறை வார்த்தை 6 மற்றும் அதிகாரம் 22 இறை வார்த்தைகள் 9 மற்றும் 28 நீதி தலைவர்கள் தெய்வங்கள் என்று அழகாக குறிப்பிடுவார்கள். நீதி தலைவர்கள் கடவுளின் பெயரால் அழைக்கப்படுகிறார்கள். அவன் தலைவன் கடவுளிடம் கூட்டிக் கொண்டு வருவான், கடவுளை நீ பழிக்காதே என்று நீதி தலைவர்களை தெய்வங்கள் அந்த ஒரு முன்னிலையில் வைத்து அவர்களை சித்தரிக்கின்றார்கள். இப்படியாக மனித நிலையிலிருந்து பிறருக்கு நீதி வழங்கும் பொழுது, எங்கு நீதி இல்லையோ, யாருக்கு நீதி கிடைக்கலையோ அவர்களுக்கு உரிய நீதியை, கடவுள் கொடுக்க வேண்டிய நீதியை யார் ஒருத்தர் கொடுக்கிறாங்களோ அவர்கள் தெய்வங்களாக, உன்னதரின் புதல்வராக பார்க்கப்படுகின்றார்கள். அதைத்தான் ஆண்டவர் இயேசு இங்கே சொல்கின்றார். கடவுளால் அர்ப்பணிக்கப்பட்ட, கடவுளுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட அவர் சொன்ன அந்த செயல்களை செய்தவர்களை நீங்கள் தெய்வங்களாக, உன்னதரின் புதல்வராக மறைநூலே சொல்கின்றது. அப்படி பார்க்கையில் எல்லா விதமான வல்ல செயல்கள், அற்புத செயல்களை செய்த நான் ஏன் என்னை மானிட மகன் என்று சொல்லக்கூடாது? இதுதான் அவருடைய முதல் வாதம். நீதி தலைவர்கள் அவங்க செய்த செயல்களுக்கே நீங்கள் தெய்வங்கள் சொல்கிறீங்க. நான் உங்கள் கண் முன்னிலையில் எவ்வளவோ அரும்பெரும் செயல்களை செய்திருக்கின்றேன், எவ்வளவோ புதுமைகளை செய்திருக்கின்றேன், எவ்வளோ பேரை நலமாக்கி இருக்கின்றேன், உயிர்த்தெழ செய்திருக்கின்றேன். அதன் பிறகு நான் ஏன் என்னை இறைமகன் என்று சொல்லக்கூடாது? அதுதான் அவருடைய முதல் வாதம். அதனால் அவர்கள் பேச முடியவில்லை. ஆக அன்பார்ந்தவர்களே, இதில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, நீங்களும் நானும் தெய்வங்களாக, உன்னதின் புதல்வர்களாக மாற ஆண்டவர் இயேசு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். நானே கடவுள், நான் கடவுள், அந்த மூவி நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா? ஒரு மனிதன் எப்பொழுது தெய்வமாக மாறுகிறான் என்றால், ஒருவரை மன்னிக்கும் பொழுது, ஒருவரை அன்பு செய்யும் பொழுது. ஆக நாம் இந்த இடத்தில் ஒருவரை மன்னித்து அன்பு செய்து பிறருக்குரிய நீதியை பெற்றுத்தரும் பொழுது நாமும் இங்கு தெய்வங்களாக மாறுகின்றோம். ஆக நாம் மனித நிலையில் இருக்கின்றோம். மனித நிலையிலிருந்து தெய்வங்களாக, உன்னதரின் புதல்வராக மாறுவதற்கு ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு அருமையான சிந்தனையை கொடுத்திருக்கின்றார். நம்மாலும் தெய்வங்களாக மாற முடியும். ஆக அதற்கான முயற்சி என்ன? நன்மை செய்ய வேண்டும். ஒருத்தர் ஹாஸ்பிட்டல், அதாவது நடு ரோட்டில் விழுந்து கிடக்கிறாங்க, இல்லை நம்ம கண் முன்னாடி ஒருத்தர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு உதவ நம்மால் நமது மனம் முன் வரவில்லை என்றால் நாம் அந்த நிலையை இழக்கின்றோம். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு எனக்கு வரும் பொழுது நான் அதிலிருந்து நழுவுகிறேன் என்றால் நான் இந்த தெய்வ நிலையிலிருந்து பாவ நிலைவுக்கு போகிறேன் அர்த்தம். கடவுள் நமக்கு பல்வேறு நேரங்களில் பல்வேறு வாய்ப்புகளை கொடுக்கின்றார். அந்த வாய்ப்புகளை, அதாவது அந்த வாய்ப்புகள் என்ன? நன்மை செய்வது. நமக்கு உடன் இருப்பவரும் சரி, நமக்கு அடுத்து இருப்பவரும் சரி, நமக்கு தெரியாதவரும் சரி, பல நேரங்களில் நன்மை செய்வதற்கான வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. தவக்காலத்தில் எத்தனை பேர் நாம் நன்மை செய்திருக்கின்றோம்? எத்தனை பேருக்கு நல்ல விஷயங்களை செய்திருக்கின்றோம்? எத்தனை பேர் மன்னிப்பு கேட்டு அன்பு செய்து அவர்களுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம்? அப்படி செய்திருக்கிறோம் என்றால் இந்த தவக்காலத்தில் நாமளும் தெய்வங்களாக, உன்னதரின் புதல்வர்களாக மாறியிருக்க முடியும். இது ஒரு மாற்றத்தின் காலமாக நமக்கு இருந்திருக்கும். இது ஆண்டவர் இயேசு வைத்த முதல் வாதம். இரண்டாவது வாதம் அப்படின்னு என்னன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கூறுகின்ற வார்த்தைகள், என் வார்த்தைகளின் பொருட்டு அல்ல,
மாறாக என்னுடைய செயல்களின் பொருட்டாவது என்னை நம்புங்கள். நான் தான் இறைமகன், கடவுளால் அனுப்பப்பட்டவர் என்பதை நான் சொல்கிறத வச்சு நீங்கள் கேட்காதீங்க. இப்போ மதன் பாபு சொல்லும் பொழுது நான் மேலேருந்து வந்தவன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு நான் நிறைய பேசலாம், என்னுடைய திறமைகளை வைத்து நான் உங்களை நம்ப வைக்கலாம். நீங்கள் அதை நம்ப வேண்டாம். மாறாக எதை பார்க்க வேண்டும்? என்னுடைய வாழ்வை பார்க்க வேண்டும், என்னுடைய செயலை பார்க்க வேண்டும். நான் எப்படி வாழ்கிறேன், என்ன செய்கிறேன், அதுதான் நான் யார் என்று உங்களுக்கு காட்டும். ஆண்டவர் இயேசுனுடைய அந்த வாழ்வையும் செயலையும் பார்க்க அதை பொருட்டாவது என்னை நம்புங்கள் என்று கூறுகின்றார். அவர் செய்த செயல்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் இயேசு அந்த 3 ஆண்டு பணிகளில் இன்று 100 கோடிக்கும் அதிகமான மக்கள் அவரை நம்புகின்றார்கள். செய்தது 3 ஆண்டு பணி. ஆனால் இன்று நாம் அவரை பின்தொடர்பவர்கள் எத்தனை பேர்? 100 கோடிக்கு மேலே. இது கத்தோலிக்கர்கள் மட்டும். ஏறக்குறைய 3இல் அந்த 1-2 பகுதி பார்த்தீங்கன்னா கத்தோலிக்க, அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள், கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆக ஆண்டவர் இயேசு தன்னுடைய வார்த்தையின் பொருட்டு அல்ல, தன்னுடைய செயல்களின் பொருட்டு பலரை தன்னிடத்தில் நம்ப வைத்தார், அவரே மானிட மகன் என்று. ஆக நாமும் தவக்காலத்தில் நம்முடைய வார்த்தைகளால் நாம் வாழக்கூடாது, மாறாக நம் செயல்களில் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அதைதான் விவிலியம் அழகாக சொல்கிறது, செயலற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். இந்த 40 நாட்களில் நம்முடைய செயல்கள் மிக அதிகமாக இருக்கும். இந்த செயல்களை பொறுத்து சொல்லும் பொழுது சிறிது நாட்களுக்கு முன்பு நாம் இந்த ராணி மரியா அவருடைய திரைப்படத்தை பார்த்தோம். அந்த இடத்துல அவங்க ஃபஸ்ட்டு போகும்பொழுது அவங்கள யாரும் நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, சேர்க்க மாட்டாங்க, அவங்கள வெறுப்பாங்க, திட்டுவாங்க, போயிடுங்க அப்படின்வாங்க. ஆனால் அவர் அங்கே அவரோடு பழகி செய்த செயல்கள், அவரோடு இருந்த அந்த வாழ்க்கை, அவர் வாழ்ந்த அந்த நாட்கள் அந்த மக்களின் மனங்களை மாற்றியது, அவர்களுக்காக போராட தூண்டியது. அதுதான் இன்றளவும் அந்த மக்கள் அவர்கள் மீது காட்டுகின்ற மிகப்பெரிய அக்கறை. அவர் அவர்களுக்கு ஒரு தூதராக, ஒரு உன்னதரின் புதல்வராக, தெய்வமாக அந்த மக்களுக்கு தெரிந்தார் என்றால் அவர் வார்த்தையால் வாழவில்லை, அவருடைய செயல்களால் எல்லாவற்றையும் செய்து காட்டினார். ஆகவே தான் அவர் போற்றப்படுகின்றார். ஆக நாமும் இந்த தவக்காலங்களில் இந்த 40 நாட்களோடு எல்லாவற்றையும் செயல்களை நான் முடித்து விட்டேன், தவம் இருந்து விட்டேன், நோன்பு இருந்து விட்டேன், குடிக்காமல் இருந்து விட்டேன், நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 40 நாளை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையால் சொல்லி நாம் நழுவி விடாமல் 40 நாளைக்கு அப்புறம் நம்மால் இந்த நன்மை செய்ய தொடர முடிகின்றதா? என்னால் 40 நாளுக்கு அப்புறமும் கூட என்னால் இந்த 40 நாட்களில் ஏற்ற அந்த பயிற்சி, நான் கற்றதை என்னுடைய வாழ்வில் என்னுடைய செயல்களில் செயல்படுத்த முடிகின்றதா? அதுதான் நமக்கு ஆண்டவர் வைக்கும் மிகப்பெரிய சவால். 40 நாட்கள் நிறைவடைந்து விட்டது. இந்த 40 நாட்களுக்கு அப்புறம் வரப்போகிற என்னுடைய மனநிலை என்ன, என்னுடைய வாழ்க்கை நிலை என்ன? நான் வார்த்தைகளில் வாழ்ந்துகின்றேன், இனியும் நான் வார்த்தையில் தான் வாழப்போகின்றேனா அல்லது என்னுடைய செயல்களில் நான் வாழப்போகின்றனா? அதுதான் இந்த தவக்காலத்தினுடைய இந்த 6ஆம் வெள்ளி நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சவால். ஆக அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். பிறர் மீது பழிகளை சுமத்தாமல், பொய்யான செய்தியை பற்றி பிறருக்கு நாம் பரப்பாமல், நாம் ஒரு நன்மை செய்யும் மனிதர்களாக மாற ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கின்றார். இந்த பழிகளை சுமத்துவது என்பது இந்த சமூகத்தில் நாம் பார்க்க முடிகின்றது. யார் ஒருவர் நன்மை செய்ய வந்தாலும் அவர்களை முதலில் எங்கே அடிப்பாங்க? அவருடைய நல்ல குணங்களை காலி செய்யணும், அவருடைய பெயரை கெடுக்கணும், அவர்களை பற்றி தவறாக சொல்லணும், அவர்கள் இப்படிதான் என்று நம்ப வைத்து அவர்களை அழித்து விடுவார்கள். நன்மை செய்ய ஏராளமாக வருவார்கள், ஆனால் அவர்களால் நிலைத்து நிற்க முடியாத ஒரே காரணம் அவர்களை சுற்றி இருக்கின்ற அவர்கள் உறவுகள், உடன்பிறப்புகள் தான் அவர்களை பொய்யான பழிகளை சுமத்தி அவதூறுகளை சுமத்தி அவர்களை வேறறுத்து விடுகின்றார்கள். அதில் நிறைய பேரை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதில் ஒருவர் ஸ்டான் சுவாமி அவர்கள். அவர் அந்த பழங்குடியின மக்களுக்காக போராட சென்றவர். உண்மையான காரணம் அவர் இறந்த பிறகு தான் நமக்கு தெரியும் அவர் எதற்காக போராடினார், யாருக்காக போராடினார், எந்த உரிமைக்காக போராடினார், எந்த நீதிக்காக போராடினார். ஆனால் அவர் சிறையிலேயே தன்னுடைய இன்னுயிரை நிறைவேற்றி கொண்டார். ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டால் சிறை அடைக்கப்பட்டு அவருடைய வாழ்வு நிறைவு பெற்று விட்டது. ஆக நாமும் நமது மத்தியில், நமது பங்கில், நமது இறை சமூகத்தில், நமது குடும்பங்களில் யாராவது தவறு என்று சுட்டுக்காட்டி ஒரு நன்மை செய்யும் பொழுதும் சரி, ஒரு வளர்ச்சி பணிகள் செய்யும் பொழுதும் சரி, ஒரு முன்னெடுப்பு எடுக்கும் போதும் சரி, அதை முட்டுக்கட்டாக இருப்பதற்கும் அதை தடை போடுவதற்கும் என்னில் பலர் பேர் உண்டு. ஆக
அன்று ஆண்டவர் இயேசுவை நிறைய பேர் கீழிருந்த கற்களால் எடுத்து எரிந்து அவரை தாக்க முயன்றார்கள். இன்று அவர்கள் அந்த எடுக்க முயன்ற கற்கள் எல்லாம் நம் உள்ளத்தில் நாம் ஒளித்து வைத்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வார்த்தையால், நம்முடைய சொல்லால், நம்முடைய செயலால், நம்முடைய அவதூறால், நம்முடைய பொய் பரப்பினால், பழிப்புரையால் அடுத்தவரை எப்படி எரியலாம், அவர்களை எப்படி காயப்படுத்தலாம், அவர்களை எப்படி வீழ்த்தலாம், அவர்கள் எப்படி அழிக்கலாம் என்ற ஒரு மனநிலையோடு நான் வாழ்கின்றேனா, அதிலிருந்து நான் மாற வேண்டும். அது நமக்கு எதிராகவும் சரி, நம்முடைய குடும்பத்திலும் சரி. குடும்பத்தில் ஒரு வறந்து விட்டால் இன்னொருத்தர் என்ன பண்ணுவோம்? அவரை பற்றி தப்பாக சொல்லுவோம். 4 பேர் ஒன்றா சேர்ந்தால் என்ன பண்ணுவோம்? என்னை பற்றி உன்னை பற்றி பேசுறதை காட்டிலும் என்னை சுற்றி இருக்கிறவன் அவன் என்ன பண்ணான், இவன் என்ன பண்ணான், அவனை பற்றி தெரியுமா அப்படின்னு சொல்கிற ஒரு வாக்குவாதங்கள் தான் என்னிடையே நம்மிடையே அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆக ஒரு 5-4 பேர் வந்து சுற்றி நின்று பேசினேங்கிறனா அவர்களை பற்றி நாம் பேசுவது கிடையாது, நம்மை பற்றி பேசுறதுக்கு அப்போ எதுவுமே வராது. ஆனால் அடுத்தவரை பற்றி நாம் பேச ஆரம்பித்தால் மணிக்கணக்காக பேசிக்கொண்டே போவோம். ஒருவர் பெயரை கெடுப்பதற்கும், குறிப்பாக நல்லது செய்ய முன் வருபவர்களின் பெயர்களை நாம் எப்பொழுதாவது கெடுக்க முயன்றிருந்தால், அவருடைய பொய்யான ஒரு பரப்புரையை நாம் எடுக்க முயன்றதற்காக இறைவனிடம் தொடர்ந்து மன்னிப்பு கேட்போம். இறைவன் எல்லாரையும் மன்னிக்கக்கூடியவர். நமக்கும் தவக்காலத்தில் அத்தகைய பிறர் மீது வீண் பழி அவதூறுகளை சுமத்தக்கூடிய ஒரு நிலையிலிருந்து நான் மாற வேண்டும். எப்பொழுதும் எல்லாருக்கும் நன்மை செய்ய வேண்டும். தவக்காலத்தில் மட்டுமல்ல, உணவு கொடுத்தல், பிறருக்கு உதவி செய்தல், இல்லங்களை தேடிச் செல்லுதல், முதியோரை சந்தித்தல், இல்லாதவருக்கு எல்லாத்தையும் கொடுத்தல், எல்லா ஆலயங்களுக்கும் செல்லுதல், இந்த நல்ல காரியங்களின் நன்மைகளை தவக்காலம் முடிந்தும் நாம் தொடர வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் இயேசு அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் நாம் செயல்களில் செய்ய முடியும். அப்பொழுதுதான் நாம் கடவுளின் உன்னதரின் புதல்வர்களாக வாழ முடியும், தெய்வங்களாக மாற முடியும். ஆக சற்று சிந்திப்போம். நன்மை செய்யும் நம்மிடையே முன்வரும் மனிதர்களை, அது யாராக இருந்தாலும் சரி, குருக்களாக இருந்தாலும் சரி, அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, சகோதரியாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, பிற மதத்தவராக இருந்தாலும் சரி, யார் ஒருவர் நமக்காகவும் சரி பிறருக்காக ஒரு நன்மை செய்ய முன்னெடுக்க முன் வருகிறார்களோ அவர்களுக்கு உதவவில்லை என்றாலும் பரவாயில்லை, உபத்திரமா இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தோள் கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களை கையை தட்டிவிடக்கூடாது. அவர்களோடு உடன் நடக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவருடைய காலை வாரக்கூடாது. அவர்களுக்கு நாம் அன்பு காட்டவில்லை என்றாலும் பரவாயில்லை, அவர்களை பற்றி அவதூறை பரப்பக்கூடாது. இதுதான் ஆண்டவர் விரும்பிய ஒரு அழகான செயல். அத்தகைய செயல்களை நாம் வாழ்ந்து காட்டுவோம். எப்பொழுதும் நன்மை செய்யும் மனிதர்களாக. நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்து நன்மையை நிறைந்தவர். அவர் எப்பொழுதும் நன்மையை செய்தார். நாமும் அதே அவரை போல நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக மாறிட, வாழ்ந்திட, அதனை செயல்களில் காட்டிட தொடர்ந்து ஆசீர் வேண்டி, இந்த தவக்காலத்தையும் தாண்டி நாம் வாழ்ந்திட இறை ஆசீர் வேண்டி தொடர்ந்து மன்றாடுவோம். அடிமை இறைவாயே பாயென்றை, இதோ உமது அடிமை. வாழ்வினை கொடுத்து என்னை இழந்திருப்பேன். மலராக கொடுத்து வாழ்வினை கொடுத்து என்னை இழந்திருப்பேன். உன்னை அடைந்து உயிரில் கலந்து உறவாய் நிலைத்திருப்பேன். இதோ உமது அடிமை இறைவாயே பாயென்றை, இதோ உமது அடிமை.
சகோதர சகோதரிகளே, உங்களிடம் எனதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனிடம் ஏற்றுக்கொள்ள மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்றும் பலிபீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்பு பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுள்ளும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஓந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தம் வரமருள்ள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திரு உள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வருமமுதே தியாக தருவே திருவிருந்தே தியாக தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வருமமுதே தியாக தருவே திருவிருந்தே. உண்டு மகிழ்வோர் உயிர் பிழையார் உன்னை உண்போர் உயிர் பெறுவார். உண்டு மகிழ்வோர் உயிர் பிழையார் உன்னை உண்போர் உயிர் பெறுவார். உள்ளத்தில் கோயில் கொண்டிடவார் உயிருடன் ஒன்றாய் கலந்திடவா. உள்ளத்தில் கோயில் கொண்டிடவா உயிருடன் ஒன்றாய் கலந்திடவா. தியாக தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வருமமுதே தியாக தருவே திருவிருந்தே. அருந்திட்ட கம்பி இசை தருமோ முறிந்திட்ட கிளையோ வளர்ந்திடுமோ. அருந்திட்ட கம்பி இசை தருமோ முறிந்திட்ட கிளையோ வளர்ந்திடுமோ. ஏழையின் வாழ்வு வளம் பெறவே என்றும் உன்னுடன் இணைந்திடவா. ஏழையின் வாழ்வு வளம் பெறவே என்றும் உன்னுடன் இணைந்திடவா. தியாக தருவே திருவிருந்தே
தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாக தருவே திருவிருந்தே. உண்டு மகிழ்வோர் உயிர் பிழையார் உன்னை உண்டோர் உயிர் பெறுவார். உண்டு மகிழ்வோர் உயிர் பிழையார் உன்னை உண்டோர் உயிர் பெறுவார். உள்ளத்தில் கோயில் கொண்டிடவா உயிருடன் ஒன்றாய் கலந்திடவா. உள்ளத்தில் கோயில் கொண்டிடவா உயிருடன் ஒன்றாய் கலந்திடவா. தியாக தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாக தருவே திருவிருந்தே. அருந்திட்ட கம்பி இசை தருமோ முறிந்திட்ட கிளையோ வளர்ந்திடுமோ. அருந்திட்ட கம்பி இசை தருமோ முறிந்திட்ட கிளையோ வளர்ந்திடுமோ. ஏழையின் வாழ்வு வளம் பெறவே என்றும் உன்னுடன் இணைந்திடவா. ஏழையின் வாழ்வு வளம் பெறவே என்றும் உன்னுடன் இணைந்திடவா. தியாக தருவே திருவிருந்தே தினம் தினம் நாவில் வரும் அமுதே தியாக தருவே திருவிருந்தே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்து தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் அமர்வோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இந்த நன்னாளில் 6வது வெள்ளிக்கிழமை புனித சிலுவை பாதை மற்றும் இந்த தெய்வீக திருப்பலி நமக்காக சிறப்பித்த புனித அன்னை தெரேசா மற்றும் புனித லூக்கா அன்பு இறை மக்களுக்கு கரவொலி எழுப்பி நம்ம நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். ஒவ்வொரு நிலையிலும் மன்னிப்பை குறித்த அருமையான கருத்துக்களை நம்முடைய உள்ளங்களில் விதைத்து நீங்களும் நானும் மன்னிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற உன்னதமான சிந்தனை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். மேலும் இந்த இனிய நாளில் தேனிறையும் பன்னியும் இவர்கள் நமக்கு உபயம் செய்திருக்கிறார்கள். எனவே இந்த 2 அன்பியங்களுடைய பொறுப்பாளர்களுக்கும் அவர்களோடு சேர்ந்து உழைத்தவர்கள், வாசித்தவர்கள், உபயம் செய்தவர்கள் அனைவருக்கும் சிறப்பு நன்றி. கைகளை தட்டி நெஞ்சார அவர்களை வாழ்த்துவோம். அன்பு உறவுகளே, ஒரு வாரம் தவிர்த்து மற்ற 5 வார வெள்ளிக்கிழமைகளில் இந்த கல்வாரி திருமலையில் சிறப்பு திருச்சிலுவை பாதை மற்றும் திருப்பலியானது நடைபெற்றது. இதற்காக உழைத்தவர்கள், வாசித்தவர்கள், துணை நின்றவர்கள் அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அனைத்து அன்பிய பொறுப்பாளர்கள் மற்றும் அவர்களோடு சேர்ந்து உழைத்தவர்கள், தயார் செய்தவர்கள், எழுதியவர்கள், வாசித்தவர்கள், உபயம் செய்தவர்கள் அனைவருக்கும் கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டியும் தெரிவித்து மகிழ்வோம். அன்பு உறவுகளே, இந்த 5 வார இந்த வெள்ளிக்கிழமைகளில் நமக்கு உதவியாக இருந்த பாடர் குழுவினருக்கும், பீட சிறார்களுக்கும், ஆலய பணியாளர்கள், வளாகத்தை சுத்தம் செய்தவர்கள், ஒளி அமைப்பு ஏற்பாடு செய்த அன்பு நல் உள்ளங்கள், திருப்பலி கருத்துக்கள் எழுதியவர்கள், நம்முடைய தலைமையாளி இளையோர் குழுவினர், நிகழ்வை பதிவு செய்து வலையொலியில் பதிவேற்றம் செய்யக்கூடிய அன்பு உறவுகள், அருள்பணி பேரவையினர், செயற்குழு உறுப்பினர்கள், அருட்சகோதரிகள், நம் கூட இருந்து எந்நாளும் துணையாக உதவி செய்யக்கூடிய நம்முடைய உதவி தந்தையர்கள், அருள்பணி செல்வநாயகம், அருள்பணி மதன் பாபு இவர்கள் அனைவருக்கும் கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து மகிழ்வோம். இந்த நன்னாளில் அருமையான மறைவுரை சிந்தனையை வழங்கி நமக்காக ஜெபித்த நம்முடைய பாசமிகு உதவி தந்தை அருள்பணி மதன் பாபு அவர்களுக்கும் சிறப்பு நன்றியை கரவொலி எழுப்பி தெரிவித்து மகிழ்வோம். அன்பு உறவுகளே, நீங்கள் செல்லுகிற பொழுது இறுதி பாடல் முடிந்த உடனேயே உங்களுடைய இருக்கைகளை நீங்கள் பயன்படுத்திய நாற்காலிகளையே இந்த வளாகத்தினுடைய மைய பகுதியில் அடுக்கி வைத்துவிட்டு செல்ல அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு இறுதி பாடல் முடிந்தவுடன் தேநீர் பண்ணு வழங்கப்படும். வரிசை நின்று பெற்று மகிழ் அன்போடு அழைக்கிறோம். குப்பைகளை ஆங்காக போட்டு விடாமல் குப்பை தொட்டியில் போட்டு உதவி செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பு உறவுகளே, நாளை 1 மணி நேர நற்கருணை ஆராதனுடைய கடைசி நாள். எனவே தவறாமல் பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். நாளை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெறக்கூடிய இந்த 1 மணி நேர நற்கருணை ஆராதனை சிறப்பிக்க இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய கிறித்தவ தொழிலாளர் இயக்கத்தினர் அஞ்சாதீர்கள் என்கிற கருப்பொருளில் சிறப்பிக்க இருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் பங்கெடுத்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். நாளை மறுதினம் நாம் குருத்தோலை ஞாயிறோடு புனித வாரத்தை துவங்கி இருக்கிறோம். எனவே ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணிக்கு கொலம்பஸ் பள்ளி வளாகத்தில் குருத்தோலை மந்திரிப்பு, அதைத் தொடர்ந்து சிறப்பு பவனி, நம்முடைய தலைமை ஆலயத்தில் சிறப்பு திருப்பலியானது நம்முடைய பாசமிகு ஆயர் அவர்களுடைய தலைமையில் நடைபெற உள்ளது. பங்கெடுத்து இறை ஆசிரியர் பெற்று செல்ல அன்போடு அழைக்கிறோம். நேரத்தோடு பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காலை 10:30 மணிக்கு நம்முடைய தலைமை ஆலயத்தில் வழக்கம் போல ஆங்கிலத்தில் சிறப்பு திருப்பலியானது நடைபெறும். மாலை 5 மணிக்கும் சிறப்பு திருப்பலியானது ஞாயிறன்று நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புனித வார நிகழ்வுகளில் தவறாமல் முழுமையாய் பங்கெடுத்து இறைவனுடைய ஆசிரை பெற்று மகிழ அன்போடு அழைக்கிறோம். மீண்டுமாக அனைவருக்கும் அனைத்திற்கும் நன்றி. அனைவரும் எழுந்து நின்று இறுதி ஆசிரை பெற்று மகிழ்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நன்மை செய்யும் மனிதர்களாக மாறிட வாழ்ந்திட செயல்களில் காட்டிட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. பட்டபோது பாய்ந்து ஓடிய ரத்தம் கோடி பாவம் தீர்த்து மோட்சம் கொள்ள வைக்க வல்லதே. கெட்டு போனோ பாவியானோ கிருபை செய்தாதனே மட்டில்லா கருணை என்னை வைத்திறங்கும் இயேசுவே. பாடுகள் நீர் பட்டபோது பாய்ந்து ஓடிய ரத்தம் கோடி பாவம் தீர்த்து மோட்சம் கொள்ளவே